சுவை நாடகம் குறிப்பு சத்துவம் அபிநயம் சொல் சுவை வகைகள் சந்தப்பாட்டு இசைப்பாட்டு செயலப்பெரும் முடங்குத்தோம் மாயவநாடு மல்லி விளையநாடு கொட்டி ஆறுமாநாடு குடை முக்கண்ண நாடு பாண்டரங்கம் நெடியநாடு மல்லாறு வேல்முருகநாடு துடியாடல் ஐராணியாடு பனையான் காவநாடு பேடு துர்க்கியான மணக்கால் திருமகளாடும் பாவை என்னும் 11 வகையான ஆடலுக்கு ஏற்ப இன்பம் தெளிவு நிறை ஒளி வன்சொல் மந்தம் உச்சம் என்னும் பாடலை பங்கேற்றும் அதற்கு கொட்டு அசை தூக்கு அளவு எனும் தாள 4 இணைந்து திரவிய பிரராடம் புறவை கூத்து முறையே மாறுபட்ட காணல்வரி உள்வரி புறவரி கிளர்ச்சி வரி தேர்ச்சி வரி காட்சி வரி எடுத்துக்கொள்வரி வேட்டுவ வரி என்று சொல்லப்படும் வரிக்கூத்தி 8 ஒருங்கிணைந்து கலையென்ற கல்லற்கு திரைகண்ட தமிழாய் நிலை கொண்ட அறிவுக்கு நிகழ்த்த தமிழாய் மலையுச்சி இலுவனம் அறிவற்ற தமிழாய் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஐவகை இலத்திற்கு முறைத்தான எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஐவகை இலக்கணத்தை உடைய இயல் இசை நாடகம் என்றும் முத்தமிழாய் முறையோடு உருவான வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா அருட்பா ஐவகை பாவினங்களுக்கு முன்னான பாட்டுடைய தலைவனை அகாரம் உகாரம் மகாரம் என விளக்கப்பட்ட முக்காலமாய் காலத்தின் குளமாய் வரையறுக்கப்பட்டு என் மனதிடம் தந்து ஒளியாய் ஒளியாய் மணியாய் வளமிக்க சுட வர வேண்டும் வரம் தர வேண்டும் புகழே குன்றுதோர் ஆடும் புகழா மாயவர்களா கந்தா கரம்பா கார்த்திகையா ஒரு தாழ்பணிவே சரணம் 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 ஐயா அழகான
அன்னை வயிற்றில் பிறந்த துள்ளைப்போம் போகா தீரவும் நல்ல குணமதிக மாமன்களை கோபுரத்தில் வைத்திருக்கும் அந்த செல்வ கணபதியை கேளுவதற்காக என்று சொல்லி முதலில் கணபதியை வணங்கிவிட்டு ஆக வேண்டிய காரியத்தை பார்ப்போம். Down.
தீராத திருநெறி தவளேன் சக்தி வடிவே தங்கமுக ஒளியிலே தரணியை வாழ்விக்கும் தாயமுத அன்பு வடிவே செங்கனை சிரிப்பிலே செவ்வான பொழிகின்ற செம்பவளம் முத்து வடிவே கதனை கிடபதனமே வாழ்வித்த கற்கன் என்ப வடிவே காற்றையும் மழையையும் கதிரவன் ஒளியையும் கலந்து தரும் இயற்கை வடிவே சிந்தனை சூளையில் தென்றலாய் உழவின் தெய்வ சிற்ப வடிவே சுமனாரின் துணையான ராஜராஜேஸ்வரி ஸ்ரீ சக்தி அம்மை அம்மை அம்மையே ஆதி சிவன் பாதியை உன்னை போற்றி புகழ்ந்து வணங்குகிறேனம்மா. போற்றி போற்றி. ஹலோ, முசுத்தப்பட்டியை சேர்ந்த நிருபர் வெள்ளைச்சாமி முன்னாள் கவுன்சிலர் அருமை அண்ணார்கள் சார்பாக இங்கே வள்ளியாக இருந்து கொண்டிருக்கும் நந்தினி அவர்களுக்கு 51,000 வழங்கி பெருமை பெற்றுள்ளார்கள். அன்பளி வழங்கி பெருமைப்படுத்திய அப்பா அவர்களுக்கு எங்கள் சார்பாகவும் நாங்கள் சார்ந்த கலைப்பிரிவின் சார்பாகவும் நன்றி நன்றி கந்த வணக்கம். வணக்கம். வரமளித்த உலகமெல்லாம் வாழ வைக்க வந்தவளே, கரம் குவித்து வேண்டுகின்றோம் காத்திடுவாய் கருமாறி, காத்திடுவாய் கருமாறி. மாரியம்மா எங்கள் மாரியம்மா, மாரியம்மா எங்கள் மாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா, மாரியம்மா எங்கள் மாரியம்மா. நேரினிலே நீ இருக்கும் கோவிலிலே வந்து நெஞ்சமதில் உன் பதமே பஞ்சமெனக் கண்டு, நேரினிலே நீ இருக்கும் கோவிலிலே வந்து நெஞ்சமதில் உன் பதமே பஞ்சமெனக் கண்டு, கோரும் வரம் யாவும் தந்திடுவாய் என்று, கோரும் வரம் யாவும் தந்திடுவாய் என்று, ஓடுதம்மா அந்த திரு கூட்டமெல்லாம் இன்று, ஓடுதம்மா அந்த திரு கூட்டமெல்லாம் இன்று. மாரியம்மா எங்கள் மாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா. திருச்சாம்பல் அணிந்து கொண்டால் மனமும் மகிழ்கிறார், தீராத நோய்களையும் தீர்த்து வைக்கிறார். திருச்சாம்பல் அணிந்து கொண்டால் மனமும் மகிழ்கிறார், தீராத நோய்களையும் தீர்த்து வைக்கிறார். வருவாட்டம் வாழ்வில் எல்லாம் வளமும் வருவதாம், வாழ்த்துகின்ற மனதில் என்றும் இன்பம் தருவதாம். மாரியம்மா எங்கள் மாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஐவக நிலத்தில் குறிஞ்சி நிலத்தை ஆட்சி புரிந்து வருகின்ற நம்பி தலைவர் குழப்பங்களை பிறந்து சீரோடும் சிறப்போடும் வளர்ந்து வாழ்ந்து வருகின்றேன். என் உடன்பிறவாத சகோதரர்கள் 7 பேர் என்னை அன்போடும் பாசத்தோடும் வளர்த்து வருகின்றார்கள். எங்கள் நாட்டின் குல வழக்கத்தின்படி ஆண்கள் சென்று உழுது பலியிடுவதும் என்னை போன்ற பருவமடைந்த பெண்கள் காவல் காப்பதும் நாட்டின் குல வழக்கம். என்னை காவலுக்கு அனுப்புவதற்காக என் தந்தை என்னை அழைத்து வர செய்தார். ஒரு விஷயம் என்ன தெரியுமா, எங்க வீட்டுல மொத்தம் 7 பேர் ஆண் குழந்தைகள் இருக்காங்க. 7 பேர்? 7 பேர், ஒருத்தர் 2 பேர்ல 7 பேர். உங்க அப்பா இதே வேலையா தான் இருக்காரோ? 7 பேர் இருக்காங்க. 7 பேர் இருந்தோம். அப்பா சிரிக்கிறாரு. 7 பேர் இருந்தோம். என்னை மாதிரி ஒரு குட்டி பொம்பளை பிள்ளை ஏன் அப்பாவுக்கு ரொம்ப நாளா இருக்கும். மறுபடி முயற்சி. அப்பா ஒரு பொம்பளை பிள்ளை இல்ல, பொம்பளை பிள்ளை மேல ஏக்கா. அதனால ரொம்ப அடுத்து பொம்பளை பிள்ளை, அடுத்து பொம்பளை பிள்ளை, 7 பிள்ளை கொடுத்து போச்சு. ஆனா எங்க ஆசை விடல. அப்பா பொம்பளை பிள்ளை ரொம்ப நாளா வருத்தம். அதனால என்ன பண்ணிட்டாங்க, அப்பா காட்டுக்கு போற நேரத்துல வள்ளிக்கிழங்கு தோண்ட எடுக்கப்பட்ட பள்ளத்துல இருந்து என்னை எடுத்து ரொம்ப செல்லமா வளர்த்துட்டு வர்றாங்க.
சரி. அந்த காலத்துலலாம் பொம்பளை பிள்ளைங்க பிறந்தாலே ஓ. கள்ளிப்பாலை ஊத்தி கொன்றுவாங்க. ஓஹோ. அந்த காலத்துலலாம். அந்த காலத்துல. ஆனா இந்த காலத்துலயும் கொஞ்ச நேரத்துல அதெல்லாம் நடந்துட்டு வருது ஒரு சில இடத்துல. சரி. ஆனா எங்க அப்பா அப்படி இல்ல. 7 பேர் இருந்தா ஒரு பொம்பளை பிள்ளை வேணும்னு நினைச்சார்ல. மறு உரிமை. அப்ப பொம்பளை பிள்ளை மேல எவ்வளவு ஒரு பாசம். 7 ஆம்பளை பிள்ளையா போச்சுல. அதனால ஒண்ணு ஆஸ்திக்கு ஒண்ணு அழகுக்கு ஒண்ணு இருக்கணும்ல ஆசை. அதனால ஒரு பொம்பளை பிள்ளை வேலையை அப்பா ரொம்ப ஆனா எனக்கு கிடைச்சிட்டேன். இதே வேலையாவே இருந்திருக்காரு. அதனால என்ன பண்ணிட்டாங்க, நானே என்னோட தோழி மாதிரியே ஒருத்தி. என்ன சொல்றேன் தோழி ஒருத்தி, தோழி மாதிரியே ஒருத்தி. மாதிரி எடுத்துக்காட்டு. ஆமா, தோழியே அல்லவ, ஆனா தோழி மாதிரி. அதனால நானே தோழி இவங்கெல்லாம் சேர்ந்து கண்ணு கருத்துமா காட்டுக்கு காவலுக்கு போறோம். காட்டுக்கு காவலுக்கு மட்டும் போன போறோமா, அப்பாவோட வேண்டுதல் என்ன தெரியுமா, பொம்பளை பிள்ளை கிடைச்சா முருகப்பெருமானுக்கு திணை விதைச்சு காட்டுக்கு அனுப்புறேன் அப்படிங்கிறது அப்பாவோட வேண்டுதல். அந்த வேண்டுதலுக்கு இணங்க நாங்க எல்லாம் கோயிலுக்கு போறோம். அதனால கோயிலுக்கு போகல, காட்டுக்கு போறோம். அதுவும் கோயில் மாதிரி. அதனால நாங்கெல்லாம் அங்க போறோம், ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா போறோம். அது மட்டும் இல்லாம நாங்கெல்லாம் போனாலும் என்ன வேலைக்கு போறோமோ அது வந்து நம்மளுக்கு தெய்வம் தான். கண்டிப்பா அது தெய்வம் தான், இல்லைன்னு சொல்லல. அதனால எல்லாத்துக்கும் இருக்க மாதிரி எனக்கு ஒண்ணு இருக்கும்ல. ஏங்க அவங்களுக்கு ஆசை இருக்கும் போது நீங்க வளர்ற பிள்ளை உங்களுக்கு ஆசை இருக்குமா இருக்காது? கூடவே இருக்கு. எல்லாருமே ஒரு 13 வயது 15 வயது அப்படிதான் வந்து ஆசை வரும். ஆனா எனக்கு அப்படி இல்ல, பிறந்த உடனே வந்துருச்சு. என்னம்மா அப்படி பேசுறேன்? பிறந்த உடனே எப்படிமா வரும்? பிறந்த உடனே வந்ததுனால தான் இங்க வந்திருக்கேன். பிறந்த உடனே வந்துருச்சா? நீ இப்போ பேசும்போதே தெரியுமா உனக்கு பிறந்த உடனே வந்திருக்குமா? நான் ஒத்துக்கிறேன். பிறந்த உடனே எல்லாருக்குமே 13 வயது 15 வயது தான் காதல் அதெல்லாம் வரும். ஆனா எனக்கு பிறந்த உடனே கட்டின அவங்கள தான் கட்டணும், வேற யாரையும் கட்டக்கூடாது. 15 வயசுக்கு மேல காதல் வருங்கிறது சரிதான். ஆமா, உனக்கு பிறந்த உடனே காதல் வந்துருச்சா? ஆமா, அதெல்லாம் கள்ள காதல். அது 15 வயசுக்கு மேல வர்றது கள்ள காதல். ஆனா இது நல்ல காதல், ஆன்மீகமான காதல், தெய்வீகமான காதல், இறை நம்பிக்கையான காதல். பாத்தியாத்தை சொல்லாம சொல்லுது, நீ லொப்ப பயலா? அது நாங்க அப்படி இல்லையா அப்படின்னு யாரும் சொல்லல. என்னுடைய ஆசையை நான் அவன்கிட்ட சொல்றேன். அப்ப என்னுடைய ஆசை எப்படிப்பட்ட ஆசை தெரியுமா? ராஜ
கண்ணீரி வரமளிக்கும் பக்தி பிரவசத்தை பக்தர் மனம் கிடைக்க என்பது போல என் மனம் பக்தி பிரவசத்தில் ஆழ்ந்திருக்கின்றது. எப்படி தெரியுமா? Hello. செந்தூர் ஆறுமுகசாமி என்ற திருப்போக்கு உந்தன் திருவெளியாய் பார்மையா முருகா. உந்தன் அழகிற்கு என்ற அழகு ஈடல்ல இருந்தாலும் உன் சக்தி மறை பார்வையும் எல்லை இல்லாதது போல் என் பக்தியும் காதலும் இல்லாதது. எப்படி தெரியுமா?
அழகா தட்டே தகதே தக தகதா தக ஜோனு தக ஜோனு தக தில் தக தடி தகிட்ட தக ஜோனு தடி மி தக திமி தகிட்ட தக தகதா தக தடி தக ஜோனு தக தகதா நாகத்திலே தலைவன் குழந்தை